வெயிட் இது கொஞ்சம் கேட்டு போங்க. நம்ம எல்லாருமே கூகுள் யூஸ் பண்றோம். ஆனா என்னைக்காவது உங்க பேர் அதுல சர்ச் பண்ணி பாத்துருக்கீங்களா? அப்படி சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா வேற ஒருத்தவங்களோட ப்ரொஃபைல்ஸ் வரும், இல்ல வேற எதுவும் வராமலே இருக்கலாம். அதுக்கு ரீசன் நீங்க மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா காம்படிஷன் ஒரு ப்ராடக்டா சர்வீஸை விட அதை சேல் பண்ற பர்சனுக்குள்ள மாறிடுச்சு. பிகாஸ் கஸ்டமர்ஸ் ஒரு ப்ராடக்ட்டை பார்த்து வாங்குறதை விட அதுக்கு பின்னாடி இருக்க பர்சனை நம்பி வாங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் பீப்புள்ஸ்க்குமே பாத்தீங்கன்னா ஒரு பிராண்டை ட்ரஸ்ட் பண்றதுக்கு ஒரு ஃபேஸ் கனெக்ட் ஆகணும். எக்ஸாம்பிளுக்கு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச எலான் மஸ்க், அவரோட பிராண்ட் ப்ராடக்ட்ஸான டெஸ்லா, ஸ்பேஸ் எக்ஸ், ஸ்டார்லிங்க்னு இதை பத்தி எந்த நியூஸ் கேட்டாலும் நமக்கு அந்த பிராண்ட் ப்ராடக்ட்ஸை விட அவரை பத்தின நியூஸ் தான் ஸ்ட்ரைக் ஆகும். இவ்வளவு ஏன் அவர் ஒரு ட்வீட் பண்ணாருன்னா அந்த கம்பெனியோட ஷேர் வேல்யூவே ஏறுது இறங்குது. அந்த அளவுக்கு அவர் பர்ஃபுல். அண்ட் இன்னும் சிம்பிளா இங்க நம்மளுக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி நம்ம லலிதா ஜுவல்லரி கிரண் சார் எடுத்துக்கலாமா? ஃபர்ஸ்ட் கம்பேர் பண்ணி பாருங்கன்னு ஆட்ல ஸ்டார்ட் பண்ண இவர் இன்னைக்கு அவர் பிராண்ட் பேஜை விட 16 டைம்ஸ் அதிகமான ஃபாலோவர்ஸ் அவரோட பர்சனல் அக்கௌண்ட்ல வச்சிருக்காரு. ஸோ எப்பவுமே ப்ராடக்ட் ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும் பத்தாது, ட்ரஸ்ட்டும் ஸ்ட்ராங்கா இருக்கும். பிகாஸ் a person always trust a person. நீங்க பர்சனல் பிராண்டிங் பத்தி என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, தெரிஞ்சுப்போம்.